நமோ பகவதே ஸ்ரீரமணாய. இன்னைக்கு ரமணர் மகாநிர்வாண டே. பகவானுடைய அந்த துறவை நினைவு கூறுறதுக்காக நான் சொல்லிக்கிறேன். இந்த லெட்டர்ஸ் ஃப்ரம் ரமணாசிரமத்தில் படித்தேன். இப்போது பகவானுக்கு ரெண்டு விஷயம் அதில் அந்த லெட்டரில் புலப்படுறது முக்கியமான விஷயம். ஒன்று வந்து அவரோட துறவு, இன்னொன்று இந்த மெடிசன் ஃபீல்டோ பற்றி பகவானுக்கு அப்போ இருந்த நாலேஜ் இப்போ அவர் சொன்னதெல்லாம் 100% உண்மை ஆகுது. என்னென்னா பேச்சு என்ன வருது, பகவானுக்கு இந்த வீட்டில் கோதுமையில் இந்த பூரி இதெல்லாம் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறா. அப்போது பகவான் சொல்கிறார், இப்போது நிறைய நெய்லாம் தேவை பூரிக்கு, அதெல்லாம் அவ்வளோ காஸ்ட்லியாலாம் வேண்டாம்னு சொல்கிறார். பரவாயில்ல, நம்ம ஆசிரமில் ரிசோர்ஸஸ் இருக்குது, நம்ம பண்ணலாம், பகவானுக்கு உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறார். பகவான் ஒரு டாக்டர் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாவா டிவோட்டிஸ். பகவான் சொல்கிறார், ஓஹோ அப்படியா, இப்போ ஒரு டாக்டர் வீட்டு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவார். வேணா பாருங்கள், இன்னொரு ஒரு மாதம் கழிச்சு யாராவது ஒருத்தர் வருவார், அவர் வீட்டு அவ்வளோ நல்லது கிடையாது டைஜஷனுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு பகவான் கேட்குறார். அதே மாதிரி தான் இப்போ நடந்துட்டுருக்கு மெடிசின் ஃபீல்டில். மாறி மாறி ஒப்பீனியன்லாம் சொல்கிறா ஒரே விஷயத்துக்கு. அது இருக்கட்டும். இன்னொன்று முக்கியமாக என்னென்னா, இதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா, வெறும் பூரி சார், வீட்டு பூரி. அந்த பகவான் தன்னோட அந்த சந்நியாச நிலையில் அது கூட அவர் காஸ்ட்லியாக நினைக்கிறார். அதில் என்னென்னா சொல்கிறா, இந்த மாதிரி அந்த வார் டைம் நடந்தது பாருங்கள், மேபி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். அப்போது கிச்சனில் இருக்க சொல்கிறார், பூரி வீட் நிறையா வந்தது, அது நல்ல குவாலிட்டியாக இல்லாதனால நாங்கள் கூலிக்கெலாம் கொடுத்துருவோம், பகவானுக்கு அந்த இது பண்ணுவோம். ஓஹோ, அப்போது ஃபுட் தட் இஸ் நாட் பேலட்டபிள் கொடுத்துட்றேலா கூலிக்கு அப்படின்னு கேட்குறாரு. கூலீஸ்க்கு இந்த இதெல்லாம் ஒர்க் பண்ண வரவாளுக்கு ரேஷன் மாதிரி ப்ரொக்யூர் பண்ணி கொடுத்துட்றா. அதையே சொல்கிறார் பகவான். அப்போது பகவான் சொல்கிறார், அவள் சாப்பிட்டா நான் சாப்பிட்டா மாதிரி. அவருக்கு தன்னோட இந்த தேகத்தில் நம்ம இதுதான் ரமண மகிழ்ச்சியோட தேகம் அப்படின்னே அவர் நினைக்கல. இந்த ஹோல் விஸ்வமுமே, விஸ்வசத்காரோ பூத பவி பவத் பிரபுன்னு இந்த உலகமே பகவானோட சரீரமாக நினச்சிட்டு இருக்கார். அதனால தான் அவர் பகவான், ரமண மகரிஷி பகவான். அதனால தான் நம்ம பகவான் அவர். ஏன்னா தட் இஸ் ஹையஸ்ட் விஷன். அவர் ஒரு பாடியோட ஐடென்டிஃபை பண்ணிக்கல, என்னோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறார், உங்களோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறார், மற்றவரோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறார், பாஸ்டோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறார், ப்ரெசென்ட்டோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறார், ஃப்யூச்சரோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறார் நம்ம பகவான். இப்போ எங்கே கொண்டு போய் அவர் ஒரு சரீரத்தில் தன்னுடைய கான்ஷியஸ்னஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும்? அண்டமே அவரோட சரீரம், விஸ்வமே அவரோட சரீரமான இருக்கு, விராட் ஸ்வரூபமாக இருக்கார் பகவான். அகம் குடாகேஷன் பகவத்கீதையில் வர மாதிரி அகம் ஆத்மா குடாகேஷன். எல்லார் சரீரமும் பகவான் தன்னோட சரீரமாக நிஜமாகவே நினச்சி பார்த்து அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கார். அற்புதம். நமோ ரமணா.